உங்க ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக மணியை எங்க பார்க் பண்ணி வைக்கிறதுன்னு அன்ஷூரா இருக்கீங்களா? நான் சொல்றேன் 1 to 3 இயர்ஸ்லயே மணியை நீங்க சேஃபா க்ரோ கூட பண்ணலாம் எஸ்ஐபி மூலியமா. கேட்கவே எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? வாங்க இன்னும் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் ஷார்ட் டேர்ம் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஃபியூ இயர்ஸ் லைக் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட கீ ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கணும், ரிஸ்க் கிடையாது. ஸோ அந்த டைமில் எந்த மாதிரியான எஸ்ஐபி நீங்கள் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா ரைட் எஸ்ஐபி சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உங்கள் கோல் 1 to 3 இயர்ஸ் தான் நினச்சிப்போம். அப்போது நீங்கள் ஹை ரிஸ்க் ஆப்ஷனோட கேம்பிள் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வாலட்டாலிட்டியில் நீங்கள் உங்கள் மணியை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா ஷார்ட் டேர்ம் பீரியடில் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கணுன்ற டைமில் சப்போஸ் மணி லூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ரிஸ்க் இருக்கிறப்போ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் ரைட் கைண்ட் ஆஃப் எஸ்ஐபி சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு எது பெஸ்ட் எஸ்ஐபி ஆப்ஷன்றதை பார்ப்போம். நம்பர் 1, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும் போது இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட் இல்லை அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லைக் கவர்மெண்ட் பாண்ட். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் ஆஃபர் பண்ணுது. லைக் 6 to 12 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மணி வேணும் அப்படின்னா இது ரொம்ப ஐடியலாக இருக்கும். நம்பர் 2, ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ். இது லோ ரிஸ்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்டெடி ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். இந்த ஃபண்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட் டெரிவேட்டிவ்ஸ் மூலமா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். நம்பர் 3, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். ஒரு 1 to 3 இயர் டைம் ஹாரிசான் வச்சிருக்கீங்க உங்களோட கோலுக்கு அப்படின்னா இந்த ஃபண்ட் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் வித் மாடரேட் ரிஸ்க். ஸோ நம்பர் 4, பேங்கிங் அண்ட் PSU டெப் ஃபண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் வேணும், ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருக்க பாண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சாலிட் சாய்ஸாக நம்ம இதை கருதலாம். ஏன் ஈக்விட்டி எஸ்ஐபி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி எஸ்ஐபி லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு கிரேட், பட் ஷார்ட் டேர்மில் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு 1 to 3 இயர் டைம் ஹாரிசான்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈக்விட்டி எஸ்ஐபி ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் அண்ட் ரிஸ்கியாக இருக்கும். அதனால தான் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங்ன்றது எப்போவுமே சேஃப்டி தான். இந்த மாதிரி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் இது எல்லாமே ஒரு லோ ரிஸ்க் அண்ட் டீசன்ட் ரிட்டர்னுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸு ஆஃபர் பண்ணுற ஃபண்ட்ஸ். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நீங்கள் லோ ரிட்டர்னுக்கு செட்டில் ஆகுவீங்களா இல்லை எஸ்ஐபி மூலியமாக உங்கள் மணி இன்னும் ஸ்மார்ட்டாக க்ரோ பண்ணுவீங்களா? உங்கள் சாய்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் எங்கள் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொஃபஷனல் கைடன்ஸோடையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.